இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு மனத்தாழ்மை. மத்தேயு 11:29. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். தேவனுக்கு முன்பாக நாம் மனத்தாழ்மையோடு நடப்பதைத்தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஒருமுறை ஜார்ஜ் வாஷிங்டன் அமெரிக்காவின் தலைவராக இருந்த நாட்களில் அவரது வீரர்களுக்கும் எதிரிகளுக்கும் நடுவில் ஒரு பெரிய சண்டை இடம்பெற்றது. ஜார்ஜ் வாஷிங்டன் தன் வீரர்கள் நன்றாக இயங்குகிறார்களா என்பதை பார்க்க மாறுவேடத்தில் சென்றார். ஒரு சிறிய நதியை அவரது வீரர்கள் கடந்து செல்ல வேண்டியிருந்தது. அதற்காக ஒரு பெரிய மரத்துண்டை தூக்கி கொண்டு இருந்தார்கள். அந்த வீரர்களுக்கு கேப்டன் எப்படி தூக்க வேண்டும் என்று கட்டளை கொடுத்து கொண்டு இருந்தான். ஆனால் தூக்க முடியாமல் தவித்த அவர்களுக்கு ஒரு கை கொடுக்கவில்லை. மாறாக அவர்களை திட்டினான். அடுத்த முறை சரியாக தூக்காவிட்டால் அடிப்பேன் என்றார். அந்த வேளையில் ஜார்ஜ் வாஷிங்டன் அங்கு வந்தார். வீரர்கள் மரத்துண்டை தூக்க முடியாமல் தவிப்பதை பார்த்தார். கேப்டனிடம், நான் அமெரிக்க நாட்டின் ஒரு பிரஜை, பெரும் யுத்தம் நடைபெறுகிறது, வீரர்கள் விறுவிறுப்பாக செயலாற்ற வேண்டும், மரத்துண்டை தூக்க கஷ்டப்படுகிறார்கள், நேரம் வீணாகிறது, நான் அவர்களுக்கு ஒரு கை கொடுக்கலாமா என்று கேட்டார். கேப்டன் கொடு என்றார். ஜார்ஜ் வாஷிங்டன் வீரர்களுடன் சேர்ந்து தூக்கினார். மரத்துண்டை தூக்கிவிட்டார்கள். பாலம் அமைத்து விட்டார்கள். நதியை எளிதாக கடந்தும் விட்டார்கள். பின்னர் ஜார்ஜ் வாஷிங்டன் கேப்டனிடம் சென்று, யுத்தம் அகோரமாக நடக்கும் வேளையில் நேரம் எத்தனை முக்கியமானது, நீங்கள் முன்கூட்டியே ஒரு கை கொடுத்திருந்தால் எத்தனை நலமாக இருந்திருக்கும் என்றார். மாறுவேடத்தில் இருக்கும் அந்த மனிதர் அமெரிக்காவின் ஜனாதிபதி என்பதை அறியாத கேப்டன், நீ மரத்துண்டை தூக்கலாம், நான் கேப்டன், நான் தலைவன், நான் தூக்க மாட்டேன் என்றான். அதற்கு ஜனாதிபதி அவனை பார்த்து, நண்பனே, நான் ஜார்ஜ் வாஷிங்டன், இது போன்ற மரத்துண்டுகளை இன்னும் தூக்க வேண்டுமானால் என்னை கூப்பிடு என்றார். ஜார்ஜ் வாஷிங்டன் இவ்வளவு பெரிய தலைவராக இருந்தாலும் கூட மனத்தாழ்மையோடு நடந்து கொண்டார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில், இயேசு கிறிஸ்துவிலிருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது, அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபமெடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார் என்று நாம் பார்க்கிறோம். தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன? மீகா 6:8. உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். இயேசு மனத்தாழ்மை உள்ளவராய் இருக்கிறார். அவரும் அதே சுபாவத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். நாம் ஜெபிப்போமா? தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, நாங்களும் மனத்தாழ்மையை அணிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நீங்க எதிர்பார்க்கிற மனத்தாழ்மையை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இருதயத்தையும் கூட எங்களுக்கு தர வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தேங்க்யூ.